ஹே ஆல் வெல்கம் டு பிரவி vlogs. இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ண போகிறோம். எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 38 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா திங்ஸுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் பேக்காக வந்து நான் ரெடி பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து நான் பேக்காக ரெடி பண்ண போகிறேன். அதுதான் வந்து இந்த vlog-ஆக போட போகிறேன். ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு நான் வந்து வீடியோ ரீல்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா எழுதி வச்சு எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணேன். பட் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே யூஸே ஆகலை. இப்போ வந்து எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் எடுத்து வைக்கிறேன். எதுவுமே புதுசாக எதுவுமே வாங்க கிடையாது. ஏன்னா அச்சுக்கு வாங்கினது எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எதுவும் புதுசாக எதுவும் வாங்கலை. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எனக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இது வந்து ஃபீடிங் மேக்ஸி ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸோ வந்து ஏதாவது வேணும்னாலும் டக்குன்னு ஹஸ்பண்டை விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிக்கலாம். ஸோ அதனால் 3 மேக்ஸி ஒரு பெட்ஷீட் எடுத்திருக்கேன். காட்டன் சாரீ 2 எடுத்திருக்கேன். ஒரு சில ஹாஸ்பிட்டலில் காட்டன் சாரீ கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டன் சாரீ கேட்டாங்க. பட் இங்கே கேட்பாங்களா என்னென்னு தெரியல. பட் எதுக்காக இருந்தாலும் நான் எடுத்து வச்சுருக்கேன் 2. இது வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சீப்பு அந்த மாதிரி இருக்க ஒரு பவுச்சு. இது இன்னர்ஸு. இது வந்து டிஸ்போசபிள் பேண்டீஸ், டவல். இது மட்டும்தான் நான் எனக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு என்னென்னு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பாப்பாவோட செக்ஷன். பாப்பாவுக்கு வந்துட்டு வெட் வைப்ஸு, ட்ரை ஷீட்டு, மெயினாக இதுதான் தேவை. அதுக்கப்புறம் வந்து டவல், ரிசீவிங் டவலு இது. போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்தது வந்து அச்சுவோட பழைய ட்ரெஸ்ஸும். இது வந்து திக்ஷியோட பழைய ட்ரெஸ். இதெல்லாம் அவள் பிறந்தப்போ போட்ட ட்ரெஸ்ஸு அக்கா எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே கேர்ள் ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. இன்கேஸ் பாயாக இருந்தாலும் சந்தோஷம், கேர்ளாக இருந்தாலும் சந்தோஷம். நல்லபடியாக வெளியே வந்தால் ஓகே. இது வந்து நான் அச்சுக்கு ரொம்ப ஆசையாக வாங்கினேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பேபிங்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்குமே. ஃபஸ்ட்டு குழந்தை திங்ஸ்லாம் வாங்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து நான் அச்சுக்காக வாங்கினேன். பட் இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, நான் இதை வாங்கி பெட்டிக்குள்ளேயே வச்சுருந்தேன். அச்சு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் இது வாங்கினேங்கிறதே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அப்புறம் இதுக்கு செகண்ட் பேபிக்கு யூஸ் ஆகுது. காட்டன் கிளாத்து கொஞ்சம் ஷாலு வச்சுருக்கேன். இதுதான் வந்து பேபிக்கு மெயின். இதை விட மெயின் ஒன்று இருக்குது. நான் என்னென்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட் கிளாத் வேஸ்டி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். மெயினாக தேவைப்படுறது இது மட்டும்தான். ஸோ வந்து இருந்த வேஸ்டி எல்லாமே வந்து நானே கட் பண்ணி நானே வெள்ளை தண்ணியிலலாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு வந்து நமக்கு பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து நம்ம யாரையுமே வந்து ஸோ நம்மளோட வேலையை நம்மளே செஞ்சுக்கணும். இது வந்து செகண்ட் டெலிவரியான எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுதான் வந்து பேபிக்கு வந்து மெயினாக வந்து அந்த ஒயிட் கிளாத் கட் பண்ணி வச்சது, ட்ரை ஷீட்டு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இப்போதைக்கு போடுறதுக்கு, அந்த 1 வீக்குக்கு போடுறதுக்கு ட்ரெஸ். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வாங்கி வாஷ்லாம் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ இருக்கிறது கேர்ள் பேபியோட ட்ரெஸ் தான் இருக்குது. பார்ப்போம் கேர்ளோ பாயோ. என்னால் ரொம்ப அதிகமாக பேசவும் முடியல, மூச்சு அதிகமாக வாங்குது. ஸோ இதுதான் வந்து எனக்கும் குழந்தைக்கும் எடுத்து வச்சுருக்கிறது. இதில் வந்து நான் அச்சுக்கு வாங்கினது யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது ஒரு சில விஷயம் இருக்குது. நான் என்னென்னு காட்டுறேன். ஆக்சுவலி இந்த பெட்டு, இதை வந்து ஒரே ஒரு தடவை நான் அந்த 45th டே வந்து வேக்சின் போட்டுருச்சு. நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போவோம். 15th டே வந்து நமக்கு ரிவ்யூங்கிற மாதிரி, ஃபஸ்ட் ரிவ்யூங்கிற மாதிரி நம்மளை வர சொல்லியிருப்பாங்க, நம்மளோட ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அப்போ போகிறச்சா வந்து இது யூஸ் ஆச்சு. 2 தடவை நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, சும்மாவே தான் இருந்தது. ஸோ அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஃபீடிங் பில்லோ. இந்த ஃபீடிங் பில்லோவுக்கு ரொம்ப
இது அர்ஜென்ட்டாக நான் போட்டு வாங்கினேன். எனக்கு வந்து குழந்தைய பிடிக்க தெரியாது, எப்படி வச்சு பால் கொடுக்கணும் ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ பார்த்து நான் வாங்கினது. இது நான் ஒரே ஒரு தடவை தான், பட் அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது இது வச்சு கொடுக்கறதுக்கு. பட் இது நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இதெல்லாம் வந்து நான் ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, செகண்ட் பேபி வந்தால் நம்ம வந்து பார்த்துக்கலாம், இல்லைன்னா யாருக்காவது நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எனக்கே அது யூஸ் ஆகுது. ஆக்சுவலி இது கூட வந்து ஒரு பில்லோ இருக்கும், அது நான் தனியாக வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து மேலேருந்து எடுத்து வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக போகிறது இல்லை. போயிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போவேன், இல்லைன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதுக்கும் யூஸ் பண்ணுவேன்னா என்னன்னு எனக்கு தெரியலை. இது அது இன்னொரு மெயினான ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நான் வாங்கினதுலேயே உருப்படியாக நான் யூஸ் பண்ணினேன்னு சொன்னேன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் நான் யூஸ் பண்ணினேன். இருங்க பார்த்தேன். ஸோ இது செல்ஃபியாக இருக்கனால தெரியும்னு நினைக்கிறேன். பிரஸ்ட் பம்ப் இது மட்டும்தான் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அச்சு பிறந்தப்போ வந்து எனக்கு யாருக்குமே வந்து இல்லை குடிக்க தான் பால் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. பால் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் மில்க் எடுக்கிறதுக்காக ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு டக்குன்னு ஆர்டர் பண்ணி இதை வாங்கி யூஸ் பண்ணினேன். பட் இதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுல நமக்கு டயர்ட் ஆயிடுவோம். பேபி தூங்கும்போது தூங்கணும்னு நினைப்போம், பட் அந்த டைமில் உட்காந்து மில்க் பம்ப் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம போய் இதை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த டைம் இது பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஸோ இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். பட் நமக்கு ஸ்டார்டிங் நமக்கு எவ்வளோ மில்க் வருதுன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் அண்ட் ஸ்டார்டிங் ஒரு 3 months கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் என்ன வாஷ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது யாராவது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் நம்ம தான் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயின் திங். நம்ம ரீல்ஸ்லலாம் பார்க்குற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பேபியில் நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். இதில் வந்துட்டு இந்த காம்போவில் வந்து 6000க்கு இது எல்லாமே அடங்கிடும், 7000க்கு இதெல்லாம் அடங்கிடும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. பட் அதெல்லாம் தனித்தனியாக வாங்கினாலே நமக்கு வந்து அவ்வளோ ரேட்டு வராது. தேவையாக இருக்கிறது என்னங்கிறது மட்டும் வாங்கிட்டு நம்ம நிறைய ட்ரெஸ் எடுத்தாலுமே அது வேஸ்ட் தான். கண்டிப்பாக குழந்தை பிறந்துச்சுன்னா பார்க்க வர்றவங்க ட்ரெஸ்ஸு தான் எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் அது வந்துட்டு நம்ம டக்குன்னு குழந்தை வளர்ந்துடும். இப்போ தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸு பத்தாது. ஸோ அதனால் லிமிட்டான ட்ரெஸ் எடுத்துக்கலாம். மெயினான வந்து குழந்தைக்கு வேண்டியது வந்து என்னென்னா அந்த ஒயிட் கிளாத். நம்ம அம்மாலாம் வந்து சின்னதில் என் அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் தான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்குன்னு இவ்வளோ எடுத்து வச்சுட்டு இருந்தீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டெலிவரிக்கே அம்மா சொன்னாங்க, நீங்கள் தான் வந்து இவ்வளோ திங்ஸ் வந்து எடுத்து வச்சிட்ருக்கீங்க. நாங்கள்லாம் வந்து ஒரு கட்டப்பையில் ஒரு பெட்ஷீட் எடுத்தோமா, 2 நைட்டி எடுத்தோமா, வெள்ளை வேஸ்டியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போனோமா, அவ்வளோதான் எங்களோட ஹாஸ்பிட்டல் பேகு. ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுருந்தோம், மற்றபடியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் என்னென்னா இவ்வளோ ஏதோ டூர் போகிற மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு எனக்கு தெரியல, செகண்ட் டெலிவரிக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக். அதை நான் பேக் பண்ணி வைக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் 39 weeks ஆச்சு, ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம். எனக்கு Feb 28 டேட் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து Feb 21. நான் இன்றைக்கி தான் பேக் பண்ணுறேன். பட் ஆல்ரெடி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பட் பேக்கில் வந்து ப்ராப்பராக எடுத்து வைக்கலை. ஸோ அதை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இன்றைக்கி அப்புறம் அடுத்தது vlog வந்து பேபி வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்க்க போகிறேன். சரி, நான் பேக் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி இந்த ஃபீடிங் பிலோ அண்ட் அந்த பெட்டு இதெல்லாம் வந்து தனியாக ஒரு பேக்கில் வச்சுருக்க போகிறேன். இன்கேஸ் வேணும் அப்படின்னா நான் சொன்னேன் அப்படின்னா அவர் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி வைக்க போகிறேன்.
ஸோ இது வந்து நான் தனியாக பேக் பண்ணியிருக்கேன். இது இந்த பேக்கில் இருக்கும், வேணும் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அச்சுவை வந்து வெளியே இருக்கா, என் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவள் வந்து தட்டா உள்ளே வந்தால் இது எதுவுமே வைக்க மாட்டாள். ஏன்னா எடுத்துகிட்டு போய் வெளியே அவள் விளையாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ அதனால் மேடம் வந்து வைக்கிறதா இல்லை. அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்மள இந்தடி ஹாய் கரு, ஹாய் இப்படி ஹாய் கரு, ஹாய். சரி இப்படி நோக்கு, இப்படி நோக்கு. ஹாய். மேடம்க்கு வெக்கம் வருது இல்லை அச்சு? அச்சு அம்மா யாருக்குமா பேக்லாம் ரெடி பண்ணுறேன். அச்சு இங்கே பாரு, அம்மா யாருக்கு பேக் ரெடி பண்ணுறேன்? ஓகே. கை வைக்காம ஸோ இதெல்லாம் வந்து அச்சு சின்னதாக எடுத்து வச்ச போட்டது. டக்குன்னு வளர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த பேபிக்கு போட போகிறோம். இது அச்சுது ஆக்சுவலி திக்ஷி, இது வந்து திக்ஷி, இது திக்ஷி அச்சுதான், அச்சுவோட தான். இது வந்து திக்ஷி. இது அவளுக்கே இப்போ வந்து 14 years ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அக்கா எடுத்து வச்சுருந்தாங்க, அது ஒரு மெமரி இல்லை. ஸோ இது ரெட் கலர், ஒயிட் கலர், இது எல்லாமே வந்து திக்ஷியோடது. இது அச்சுவோடது. अच्छा साड़ी எடுத்து हाय ब्रो எல்லாருக்கும் हाय ब्रो மோனி கேக்குறீங்க. இன்னொரு விஷயம் வந்து நெயில் ட்ரிம்மர். இது வந்து அச்சுவுக்கு வாங்கினது தான். நெயில் கட்டருமே இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த அம்மா வந்து திருப்பி வச்சிருக்காங்க. என்னதுமா? அவங்க ஏதோ சொல்றா. இப்படி வாங்க மூளைக்கு இருங்க அப்பதானே அறியேன். ஸோ இது வந்து அச்சுவோடது தான். இப்போ நான் வந்து அம்மா போ தர சொல்றாவ. ஸோ இது அச்சோட நெயில் கட்டர். இது ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து இந்த மேடம் வந்து நான் உள்ளே விடலை. என்ன எடுத்து வச்சாலும் எனக்கு வேணும், அது என்னோடது அச்சுவோடதுன்னு சொல்லி எல்லாமே வாங்கி வச்சோம். ஸோ அந்த ரீசனால தான் நான் வந்து அவளை உள்ளே விடாமல் இருந்தேன். பட் ரொம்ப தட்டி 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 நான் உள்ளே வரணும்னு சொல்லி வந்துட்டான். என் பொண்ணு ஏதோ சொல்கிறாமா, இருங்க காட்டுறேன். எந்த பாருன்னு இல்லை பாரு. ஆக்சுவலி நான் ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணலாம், இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாலும் இந்த அம்மா வந்து இதெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துருவாங்க. ஸோ இவங்க கிட்டே இருந்து வாங்கி மறுபடியும் நம்ம வந்து பேக் பண்ணி வைக்கணும். அதுவே எனக்கு பெரிய டாஸ்காக இருக்குது.
அண்ட் பேக்குன்னு பார்க்கும்போது இதுதான். அண்ட் இது இல்லாமல் மெயினாக தேவைப்படுறது வந்து ரிப்போர்ட் அண்ட் மொபைல் சார்ஜர். இதெல்லாம் வந்து எனக்கு எப்போ பெயின் வருதோ அப்போ தான் எடுத்துகிட்டு போவேன். இல்லை அப்படின்னா நார்மலாக போய் அட்மிட் ஆகுறேன் அப்படின்னா இதெல்லாம் பேக்கில் எடுத்து போட்டுட்டு போவேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக். என்னால் அதிகமாக பேசவும் முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது பேபிக்கு எனக்கு. ஸோ இது வந்து இந்த ஒரு பேக் ப்ளஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அண்ட் மொபைல் சார்ஜர். இதுதான் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக். வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பக்கத்தில் தான், ஆக்சுவலி பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் வந்து ஹாஸ்பிட்டலே இருக்குது, ஒரு 2 minutes 3 minutes. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் பயப்பட தேவையில்லை. ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த vlog வந்து இன்றைக்கி முடியுது. இனி வந்து அடுத்த vlog வந்து நான் ஆஃப்டர் டெலிவரி தான் வந்து பேபியோட போடுவேன். பாயோ கேர்ளோ எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக வரணும். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இனி பெயின் வந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பேக் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நேராக போயிட வேண்டியது தான். இல்லை அட்மிட் ஆகிட்டு தான் பெயின் வரணும்னு இருந்ததுன்னா வரட்டும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்து எனக்கு பெயின் வரல. ஸோ அவங்க சொன்ன டேட் வரைக்குமே வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெல் அப்ளை பண்ணி தான் நார்மல் டெலிவரி பண்ணாங்க. ஸோ இந்த பேபி எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, ஒரு பெயின் கூட இடையில வந்ததே இல்லை. அண்ட் எனக்கு ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் பெயினே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இதுக்கு வந்து கான்ட்ராக்ஷன் முன்னாடியே 2-3 டைம் இருந்தது. பட் இப்போ வரைக்கும் நான் அட்மிட் ஆகலை. ஸோ 39 weeks ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்ப்போம் Feb 28 டேட். ஸோ எப்போ அப்படின்ட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பாய் பாய் பிற பாய் பிற. அச்சு 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 அச்சுக்கு தம்பி வேணுமா பாப்பா வேணுமா தம்பி வேணுமா? பாப்பா பாப்பா வேணும். தம்பி வந்தா தம்பி தம்பி வேணும் தம்பி வேண்டாமா? வேணும். வா இது நோக்கு. டை ஹாய் பிற ஹாய் ஹாய் இங்கே வச்சு ஹாய். சரி பாய் பாய் பிற பாய் பாய் பிற பரடி பாய் பாய் பிற பாய். அடுத்த vlogல பார்க்கலாம். அடுத்தது பேபி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்பராக vlog போட நான் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு இந்த வீடியோஸ் வந்து நான் ஏன் ரெகுலராக என்னால் போட முடியல அப்படின்னா நான் கரெக்டாக வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் அண்ட் ப்ரௌனி கிளாஸ் போயிருந்தேன். ஸோ ப்ரௌனி கிளாஸ் 2 days கிளாஸ் தான், அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் வந்து என்னால் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி பார்த்து இன்னும் நான் அது பண்ண முடியலை. அண்ட் ஃபேஷன் டிசைனிங் பாதியிலே இருக்குது, குர்த்தி கிளாஸோடையே நிற்கிது. குர்த்தியிலே வந்து நான் பாதி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் 7th month வரைக்கும் நான் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் என்னால் வந்து உட்காந்து ப்ராப்பராகலாம் எதுவுமே பண்ண முடியலை. ஏன்னா ரொம்ப பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7th month வரைக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஒன்றுமே சப்மிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்க மேம் கிட்ட சொல்லிவிட்டு இல்லை நான் ஆஃப்டர் டெலிவரி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆஃப்டர் டெலிவரி எப்படி இருந்தாலும் ஒரு 6 month போல் நம்மளால் அது தொடவே முடியாது. அண்ட் இது அது எல்லாம் மாறி மாறி இருந்ததுனால நான் என்னால் ப்ராப்பராக வீடியோவே பண்ண முடியலை. ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரியும் இருந்துச்சு. அண்ட் இந்த குட்டி வாண்டோ பார்க்கணும். ஏன்னா எனக்கு டெலிவரி முடிஞ்சதும் நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து என் பாப்பாவை எடுத்து கொஞ்சணும். பிறக்க போகிற பாப்பா கிடையாது இந்த பாப்பாவை. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே வந்து தூக்காமல் எனக்கு தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து தூக்காமல் சரி ஸோ தூக்காமல் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ டெலிவரி ஆகும் இவ்வளோ தூக்கி கொஞ்சணும், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆசையாக இருக்குது. ஒரு சில டைமில் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வந்து எடுக்க சொல்லுவாள். எனக்கு வந்துட்டு ஒரு 2 secondsக்கு மேலே வந்து என்னால் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ அப்போவே நல்லா மூச்சு வாங்கும். என்னால் இப்போ கண்டினியூஸாக பேசக்கூட முடியலை. ஸோ எனக்கு அதுதான் டெலிவரி முடிஞ்சதும் ஃபஸ்ட்டு இந்த அம்மாவை தூக்கி ரொம்ப கொஞ்சணும். எவ்வளோ நாள் வச்சுருந்த ஆசையெல்லாம் கொட்டி தீர்க்கணுமோ இதை வந்து கட்டி பிடிச்சி உமா கொடுக்கணும், இதெல்லாம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். அச்சு பாய் பெற அச்சு பாய் பாய்
மேடம் பிஸியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து இன்னொரு பாப்பா வந்ததுக்கப்புறம் vlog போடுறேன். ஓகே, பாய். ಅಚ್ಚು ಇದು ಯಾರ್ಕಮ್ಮ ಡ್ರೆಸ್ಸು ಅಚ್ಚುಂಡೆ ಡ್ರೆಸ್ ಇದು ಯಾರ್ಕಿನಿ ಇದು ಯಾರ್ದೇ ಡ್ರೆಸ್ಸು